நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு சேர்ந்து நடிக்க போறதா ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அஃபிஷியலாவே கமல்ஹாசன் சாரே வந்துட்டு சைமா 2025 அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவரே வந்துட்டு சொல்லிட்டாரு, நானும் ரஜினிகாந்தும் வந்துட்டு சேர்ந்து நடிக்க போறோம் அப்படின்ட்டு. கடைசியா 1979ல நினைத்தாலே இனிக்கும் படத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் சுமார் ஒரு 46 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த காம்போ வந்துட்டு இணைய போறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ 2 லெஜெண்டரி காம்போஸ் இணைய போறாங்க. ஸோ இந்த ஒரு காம்போக்காக தான் வந்துட்டு இந்த உலகமே காத்திருக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமா ரஜினிகாந்த் சாரோட ஃபேன்ஸ் அண்ட் கமல்ஹாசன் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு படத்துக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அதாவது எப்போ இந்த ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோமோ அப்பத்துலேருந்து கண்டிப்பா இது உண்மையா இருக்கணும், கண்டிப்பா இது உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நானுமே வந்துட்டு கேட்டேன். ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்துட்டு கமல்ஹாசன் சாரே வந்துட்டு சொல்லிட்டாரு, ஆமா நாங்கள் நடிக்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. மைட் பி ரஜினிகாந்த் சார் வந்துட்டு ஆல்ரெடி ஜெயிலர் 2 படத்துல வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மைட் பி வேணா அவங்க நெக்ஸ்ட் அந்த இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போற படம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் லோகேஷ் கனகராஜ் சார் சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.